அந்த பாருங்க, சென்னை செங்கல்பட்டை நோக்கி வளருது. செங்கல்பட்டை சுத்தி உத்திரமேரூர் வரைக்கும் இருக்கிற இடத்தோட ரேட் எல்லாம் ஏறுது. இன்னைக்கு இங்க ஒரு இடத்தோட விலை 6,20,000. நாளைக்கு அது 12,40,000 இருக்கலாம், அதுக்கு மேலேயும் போகலாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நம்ம இடம் உத்திரமேரூர் இருக்குன்னு சொல்லியாச்சு. உத்திரமேரூர்ல எங்க இருக்கு? உங்க எல்லாருக்கும் நம்ம மீனாட்சி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் எங்க இருக்குன்னு தெரியும்ல. அந்த காலேஜுக்கு ஏத்தாப்புல ரோட்டு மேல இருந்து 800 மீட்டருக்குள்ளதான் இருக்கு. இந்த ஏரியால 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இடம் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சதுரடி 200 ரூபாய்க்கு கம்மியா தாங்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு சதுரடி 800 ரூபாய்க்கு மேலேயே போகுது. எப்பா இதுவே லேட்டு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ல அப்புறம் டபுள் மடங்கு கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கும். நல்லா சொல்லிட்டேன், கேட்டுக்கோங்க. இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிறது பழமொழி. ஆனா இந்த காலத்துல பந்திக்கு முந்திக்கிறோமோ இல்லையோ, நல்ல இடம் வாங்குறதுக்கு முந்திக்கணும். பெருசா காசை போட்டு வீடு அபார்ட்மெண்ட்னு வாங்கி லோனை கட்டுறவனை விட சிறுசா காசை போட்டாலும் சீக்கிரமா லாபம் பாக்குறவனை தான் மக்கள் பணக்காரன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம அன்னை கார்டன்ல சின்ன பட்ஜெட்ல பெரிய லாபம் பார்க்கலாம். வீடு கட்டணும்னா முதல்ல பெரிய செலவு என்ன இருக்கும்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அடுத்தது பட்டா அப்ளை பண்ணணும். அதெல்லாம் தான் நாங்களே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோமே. அதுக்கு அடுத்தது வீடு கட்டணும்னா முக்கியமா நமக்கு இபி கனெக்ஷன் வேணும், அதையும் நாங்களே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். அடுத்தது பேசிக் ஃபெசிலிட்டி தண்ணி, போர்வெல் ஃபெசிலிட்டி நாங்களே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். வேற என்ன, ஸ்ட்ரெயிட்டா வீடு கட்டி குடியேற வேண்டியதானே. தாம்பரத்துல இருந்து 24 மணி நேரமும் பஸ் வசதி இருக்கக்கூடிய உத்திரமேரூர் ரூட்ல இருக்குது நம்ம ஸ்ரீ அன்னை கார்டன். ஜிஎஸ்டி ரோடு புக்கத்துறை ஜங்ஷன்ல இருந்து வெறும் 10 நிமிஷத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி. நல்ல பட்ஜெட் வரையில ஒரு வில்லா பிளாட். எப்ப நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, பட்டா ஈசி, பத்திரப்பதிவு ஃப்ரீ, இபி கனெக்ஷன் ஃப்ரீ, அட போர்வெல் செலவும் ஃப்ரீ. வருஷத்துக்கு 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தா அந்த குடும்பத்தை நடுத்தர குடும்பம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சம்பாதிச்சும் ஒன்னும் சேர்த்து வைக்காம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்தா அந்த குடும்பத்தை நடுத்தர குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க, நடுத்தெருவுல குடும்பம்னு சொல்லுவாங்க. இந்த பேரு உங்களுக்கு தேவையா? ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நாம பணக்காரன், இல்லனா நாம ஏழை. இதுதான் இந்த காலத்து ரியாலிட்டி. புக்கத்துறை டு உத்திரமேரூர் ரோட 2 வழி சாலையில இருந்து 4 வழி சாலையா மாத்திட்டாங்க. இந்த 4 வழி சாலையை ஒட்டியே இருக்கு நம்ம அன்னை கார்டன். ரோடு எப்படி 2-வே 4-வேயா ஆச்சோ அதே மாதிரி ரேட்டும் டபுளா போயிருச்சு. அதனால இப்பவே வாங்கி போட்டுருங்க. நம்ம ஸ்ரீ அன்னை கார்டன் எங்க இருக்கு? கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க கிளம்பினீங்கன்னா செங்கல்பட்டு, மாமண்டூர், புக்கத்துறை ஜங்ஷன், புக்கத்துறை ஜங்ஷன்ல ரைட் எடுத்தீங்கன்னா உத்திரமேரூர். உத்திரமேரூருக்குலாம் போக வேணாம், உத்திரமேரூருக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறது தான் நம்ம சைட்டு. கடந்த 5-10 வருஷத்துல உத்திரமேரூர் சுத்து வட்டாரத்துல ஒரு இடத்தோட ரேட் என்னன்றதை நீங்க கேட்டு பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. அப்பதான் இப்ப நீங்க வாங்க போற இந்த இடத்தோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கே தெரியும். இன்னும் 5-10 வருஷம் கழிச்சுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலுக்கு இந்த சுத்து வட்டாரத்துல வாங்குறதுக்கு இடமே கிடைக்காதுங்க. ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொருளை இன்னைக்கு வாங்க முடியாது.
ஏன் அவ்வளோ போறீங்க? அதே 500 ரூபாய்க்கு நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொருளை வாங்க முடியாது. ஏன்னா விலைவாசி